Hello guys, welcome back to Journey Priya classes. So in the video எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா CMA ஆர்டிகல்ஷிப் ஓகேங்களா. சிஎம்ஏனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ சிஎம்ஏ நம்ம எக்ஸாம் எழுதணும்னா நம்ம குவாலிஃபை ஆகணும்னா 3 லெவல்ஸ் பாஸ் பண்ணணும். என்னென்னா ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல். ஓகேங்களா, ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல். இப்போது இந்த ப்ராசஸில் நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து சிஎம்ஏ குவாலிஃபைடு அப்படின்னு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆக முடியும். இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆஃப்டர் சிஎம்ஏ குவாலிஃபைடு நம்ம வந்து ஜாபுக்கு போகும்போது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நிறைய ஒர்க் வந்து நம்ம தியரியாக படிச்சுட்டு இருந்த சாப்டர்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கணும். நிறைய விஷயத்தோட நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணியிருக்கணும். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இதனால என்ன ஆகும்னா நம்ம ரெஸ்யூமை வந்து அப்டேட் பண்ணி இன்னும் வந்து ஹையர் லெவல் ஜாப்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த சிஎம்ஏ ஆர்டிகல்ஷிப்ன்றது இட்ஸ் நத்திங் பட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து இது வந்து மேண்டேட்ரியான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் மேண்டேட்ரி. இது நீங்கள் கம்பல்சரியாக முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிஎம்ஏ குவாலிஃபைடு நீங்கள் வந்து சொல்லிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஆர்டிகல்ஷிப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம்ன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது எப்போ பண்ணணும், எத்தனை மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 15 months. ஓகேங்களா. 15 months யாருக்குன்னா இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களே. இன்டர்மீடியட் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அவங்க வந்து 11th February 2020 11th February 2020 ஆர் ஆன் ஆர் ஆஃப்டர் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேண்டேட்ரியாக வந்து 15 months ட்ரைனிங் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கணும். ஓகே, நான் வந்து 11th Feb 2020 முன்னாடியே வந்து இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 months ஆர்டிகல்ஷிப் போதும். பட் வந்து இதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மேண்டேட்ரியாக வந்து 15 months நம்ம ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து மேண்டேட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைனலில் வந்து 2 குரூப் இருக்குது, குரூப் 3, குரூப் 4ன்னு இருக்குது. குரூப் 3 வந்து நம்ம ஆர்டிகல்ஷிப் போகாமையே எழுதிடலாம். பட் குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அவர் ஆர்டிகல்ஷிப் வி கேன் என்ரோல் அவர் குரூப் 4 எக்ஸாம்ஸ். ஓகேங்களா. அதனால வந்து கம்பல்சரியாக வி நீட் டு கம்ப்ளீட் அவர் ஆர்டிகல்ஷிப் பிஃபோர் கிவிங் அவர் குரூப் 4 எக்ஸாம். அதாவது நம்மளோட ஃபைனல் எக்ஸாமினேஷன், ஃபைனல் குரூப் எல்லாமே முடிச்சுட்டு ஒரே ஒரு குரூப் தான் பெண்டிங் இருக்குது. அது முடிச்சுட்டா அதை பாஸ் பண்ணி நம்ம வெளியே வந்துட்டோம்னா வி வில் பி கால்ட் அ குவாலிஃபைடு சிஎம்ஏ ப்ரொஃபஷனல். ஸோ அது எப்படி பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஷிப் முடிச்சாதான் வந்து யூ கேன் டூ தட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஷன் இருக்கா, இது வந்து நான் கம்பல்சரியாக போய் ஆகணுமா மேம், நான் ஆல்ரெடி வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஆல்ரெடி 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு, நானும் வந்து இந்த 15 months வந்து ட்ரைனிங்குன்றதுக்காக ஒரு கம்பெனி போகணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்லேருந்து எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். மினிமம் உங்களுக்கு 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஐசிஎம்ஐ போர்ட்டலில் ஃபார்ம் T3 இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்க, உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, உங்களோட பேலன்ஸ் ஷீட் கேட்பாங்க, சேலரி ஸ்லிப் கேட்பாங்க, லாஸ்ட் தான் சேலரி ஸ்லிப்பு, இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸாம்ஷனாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 15 months கண்டிப்பாக போகணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து இதை எக்ஸாம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, T1, T3, T4, T5 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, T5 வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. லைக் T5A, T5B அப்படின்ட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. T1 அப்படின்னா இன்டிமேஷன் ஃபார்ம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்டர் குவாலிஃபை ஆயாச்சு, ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகும். ஸோ ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டிகல்ஷிப்பை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா தென் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு ஃபார்மில் போய் நம்ம ஆர்டிகல்ஷிப் என்ரோல் ஆகிடும். அவங்க வந்து வித்தின் 30 டேஸில் வந்து வித்தின் 30 days. ஓகேங்களா. வித்தின் 30 daysல நம்ம வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும் ஐசிஎம்ஐக்கு. லைக் நான் வந்து இந்த ஃபார்மில் தான் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணுறேன், இந்த ஃபார்மில் தான் வந்து நான் 15 monthsமே போக போகிறேன், அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க என்ன, அவங்க வந்து சிஎம்ஏக்கு நம்ம ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும், T1 ஃபார்ம் அப்படின்ட்டு. அந்த ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணி வித்தின் 30 daysக்குள்ளே ஐசிஎம்ஏக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. அது வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த T1 ஸ்பெசிஃபிக்காக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஎம்ஏ குவாலிஃபைடு ப்ராக்டிஸிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் கீழே வந்து ஒர்க் பண்ணீங்க, இல்லை ஃபார்ம் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் கீழே வந்து ஒர்க் பண்ணீங்க, அவங்க அண்டர்கோவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து T1
T4 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், தனியாக ஆர்கனைசேஷன், அவங்க காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்மாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கீழே நீங்கள் வந்து ட்ரெயினியாக வந்து அப்பாயிண்ட் ஆகிறீங்க, அது வந்து நீங்கள் சிஎம்ஏ ஆர்டிகல்ஷிப்பாக நீங்கள் வந்து காட்டிக்கலாம். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ்னால் நீங்கள் வந்து T4 வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து T1 T4 ரெண்டுமே வந்து இன்டிமேஷன் ஃபார்ம் வந்து 30 டேஸ் நம்ம ஜாயின் பண்ண 30 டேஸில் வந்து இன்டிமேட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா T5 தான் வந்து நம்மளோட கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மாதிரி அது. ஓகே, நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு ப்ரூஃப் அது. இது வந்து எப்போ ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் சொன்னோம்ல, லைக் லாஸ்ட் குரூப் இன்னும் அது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. நீங்கள் சிஎம்ஏ குவாலிஃபை ஆகிறதுக்குன்னா அந்த குரூப் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதை வந்து இப்போ வந்து ரீசன்ட் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, T5A T5B அப்படின்ட்டு. T5A என்னன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் சரி ஓகே 15 மந்த்ஸ் அப்படின்னா அது ரொம்ப லாங் பீரியடாக இருக்குது. அண்ட் தென் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியும் இந்த 15 மந்த்ஸ் முடிக்கலைன்னா நீங்கள் அப்பியர் ஆக முடியாமல் போகலாம் இல்லையா? ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 மந்த்ஸ் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி 10 மந்த்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தென் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் அப்பியரிங் எக்ஸாம். ஓகேங்களா? இந்த 10 மந்த்ஸ் வந்து எந்த ஒரு லாஜிக்கில் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் அட்டெம்ப்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் அட்டெம்ப்ட் எக்ஸாமுக்கு வந்து அவங்க ஒரு கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. என்ன கட் ஆஃப் டேட்னா ஆகஸ்ட் 31 அப்படின்னு. ஆகஸ்ட் 31க்குள்ளே நீங்கள் வந்து இந்த T5A ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி உங்கள் ஃபார்ம் கிட்ட சைன் வாங்கி அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிசம்பர் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் வந்து கரெக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் டிசம்பர் எக்ஸாம் எழுதுறீங்க, அதாவது 3 மந்த்ஸ் முன்னாடியே 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு. ஸோ ஒரு 3 மந்த்ஸ் கேப் இருக்குது. ரிசல்ட் வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸ் அப்புறம் வரும் இல்லையா? அதுக்குள்ளே நீங்கள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி 15 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுதான் இந்த லாஜிக். 15 மந்த்ஸ் வந்து ரிசல்ட்டுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். நம்மளோட ரிசல்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் முன்னாடி வந்து 15 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்காக இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எக்ஸாம் அப்பியர் ஆகுது 3 மந்த்ஸ் முன்னாடி நீங்கள் ஒரு 10 மந்த்ஸ் முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? T5B வந்து எப்போ சப்மிட் பண்ணால் 15 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்டேட் பண்ணியிருந்தோம்னா 10 மந்த்ஸ் வந்து முடிஞ்சிருது, அதுக்காக நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக 10 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணி வந்து சைன் வாங்கியிருப்போம். 15 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம T5Bயில் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபார்ம் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயர்னா லைக் நான் இப்போ ஒரு ஃபார்மில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் வந்து எனக்கு வேறு ஃபார்ம் ஜாயின் பண்ணணும்னு இருக்குது. ஸோ நான் மாறலாமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் மாறலாம். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 கம்பெனிஸ் மாறலாம். இந்த 15 மந்த்ஸ் ஆர்டிகல்ஷிப் பீரியடில் மேக்ஸிமம் நீங்கள் வந்து 2 கம்பெனிஸ் மாறலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இருந்த கம்பெனியில் வந்து T5 ஃபார்மை வந்து எவ்வளோ மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து எழுதி வாங்கி அந்த T5 அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அவங்கக்கிட்ட ஒரு NOCயும் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல T1 T4 அப்படின்ட்டு அந்த ஃபார்மை திருப்பி வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ரோல் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இந்த பீரியடும் வந்து சேர்த்து 15 மந்த்ஸ் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் கம்பெனி சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 தான் மாற முடியும் 15 மந்த்ஸ்க்குள்ளே. அண்ட் ப்ராப்பராக ஃபார்ம் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணியிருக்கணும், அட்ரஸ்ஸு கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ வந்து கூகுளில் வந்து நீங்கள் CMA ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு போட்டாலே வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இது அதில் வந்து இந்த வெப்சைட் நம்ம ICMA வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இந்த 15 மந்த்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் நீங்கள் இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் என்னென்ன ஆர்கனைசேஷன் வந்து எலிஜிபிள் நீங்கள் வந்து அங்கே CMA ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட், அப்புறம் ஃபார்ம் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட். ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட்னா ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, அவருக்கு கீழே நீங்கள் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணுறீங்க. அப்படிங்களா? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நிறைய காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக வந்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரைனிங் என்ரோல் பண்ணுறீங்க. அப்படி இல்லைனா சென்ட்ரல்
government, state government, ஸோ கவர்மெண்ட் செக்டாரில் பேங்க்ஸு, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்ஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த இதில் ஏதாவது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அவங்க எடுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு சிஎம்ஏக்கு எலிஜிபிளான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்மில், கம்பெனி செக்ரட்டரிஸ் ஃபார்மில் வந்து நீங்கள் என்ரோல் ஆகலாமான்னு பார்த்தீங்கன்னா எஸ், வந்து நீங்கள் ஒரு சிஏ ஃபார்ம்லேயோ சிஎஸ் ஃபார்ம்லேயோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்ணலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி அந்த ஃபார்மில் வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன் கீழே வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷனில் உங்களை வந்து அவங்க ஒர்க் பண்ண விட்டால் தான் வந்து உங்களுக்கு அது வந்து எலிஜிபிள் ஆகும் அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இல்லைனா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் சிஏ ஆர் சிஎஸ் ஃபார்மில் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி யாராவது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அங்கே அண்டர்கோ பண்ணியிருக்காங்களான்றது செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி சிஏ ஆர் சிஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கும் ஆர்டிகல்ஷிப் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு ஆர்டிகல்ஷிப் போயிருக்கீங்க, அதை வந்து நான் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்லாம் மாற்றிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நோ, தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ சிஏ ஆர் சிஎஸ் ஆர்டிகல்ஷிப் வந்து இதுக்கு வந்து செட் ஆஃபோ எதுவுமே பண்ண முடியாது. சிஎம்ஏக்குன்னு நீங்கள் தனியாக போய் தான் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் சொன்னோம்ல, நம்ம வந்து ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் நம்ம ட்ரைனிங்காக வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் வந்து 25 lakhs இன் கேஸ் ஆஃப் சர்வீஸ் செக்டர், 50 lakhs இன் கேஸ் ஆஃப் அதர் தேன் சர்வீஸ் செக்டர். இதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏரியாஸ், என்னென்ன ஏரியாஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கணுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ்வலாக படிக்கிறது தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸம்ஷன் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னால் இதுக்குன்னு 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போக முடியாது, பட் நான் ஃபைனல் எக்ஸாம்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். எக்ஸம்ஷன் எப்படி கிளைம் பண்ணிக்கலாம்? T3 ஃபார்ம், நான் சொன்ன மாதிரி T3 ஃபார்மில் அவங்க ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிவிட்டு நம்மளோட கம்பெனி டீலர்ஸ், கம்பெனி பேலன்ஸ் ஷீட், நம்மளோட சேலரி ஸ்லிப் கொடுத்துட்டு நம்ம வந்து T3 ஃபார்ம் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிளைம் ஆகிடும். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ண வேணாம், நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபைனல் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 31st Mayக்குள்ளே வந்து நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா ஜூன் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி டிசம்பர் எக்ஸாமுக்கு 30th Novemberக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட், இதெல்லாம் உங்களோட ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயோ மேனேஜரோ வந்து சைன் வாங்கிருக்கணும், அவங்களோட அத்தாரைஸ்டு சைன் இருக்கணும். அப்புறம் உங்களோட கரண்ட் சேலரி ஸ்லிப்பு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ ப்ரொசீஜர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டிமேஷனுக்கு T1 ஃபார்மு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் T5 ஃபார்ம். T5 ஃபார்ம் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது, T5A T5B அப்படின்ட்டு. T1 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட். T4 வந்து இல்லை நான் ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் கீழே ஒர்க் பண்ணல, நான் தனியாக ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் அங்கே நான் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து T4. ஓகேங்களா? ஸோ T4 வந்து T1 ஆர் T4 வந்து எதுக்குள்ளே அப்ளை பண்ணால் நம்ம ஜாயின் பண்ண வித்தின் 30 daysக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயி 1000 rupees பே பண்ணணும். 2 times சேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னாங்கல்ல, ஸோ அது வந்து 1000 rupees நம்ம பே பண்ணிவிட்டு இன்டிமேஷன் கொடுத்துட்டு நான் இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு சேஞ்ச் ஆகிறேன், அங்கே எத்தனை மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன், இங்கே வந்து எத்தனை மந்த்ஸ் பேலன்ஸ் மந்த்ஸ் நான் இங்கே கண்டினியூ பண்ணிக்கிறேன்ட்டு நம்ம T5 ஃபார்மு T4 ஃபார்மையும் இன்டிமேட் பண்ணிவிட்டு நம்ம 1000 rupees கொடுத்துட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்தது. இது வந்து இந்த ஸ்டைஃபண்ட் மினிமம் ஸ்டைஃபண்ட் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கூட ப்ரூஃபாக காட்டி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? மினிமம் ஸ்டைஃபண்ட் வந்து இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஐசிஎம்ஐ வந்து கம்பெனிஸ்க்கு. ஸோ நம்ம ஒரு சென்னை சிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர் 1 நம்மளுக்கு 20,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கம்பெனி டு கம்பெனி டிஃபர் ஆகும், நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லீவ் எத்தனை நாள் எடுக்கலாம். இந்த 15 monthஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 60 days வந்து வித்தவுட் பேயில் வந்து லீவ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமுக்கு ஒரு 1 month 2 months ப்ரிப்பரேஷன்னா அந்த 2 months வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு வந்து 35 hours ஒர்க் பண்ணணும்னு போட்டிருக்கு.
ஓகே, இது வந்து நம்ம சிஎம்ஏ ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு போட்டாலே வந்து ஐசிஎம்ஐ வெப்சைட்டில் டேரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரீசெண்டாக வந்து சர்க்குலர் லைக் T5A T5B இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுதான் சிஎம்ஏ ஆன்லைன் ட்ரைனிங் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியிருந்தா இந்த ஒரு போர்ட்டல் வரும் உங்களுக்கு. ஐசிஎம்ஐ வெப்சைட்டுக்குள்ளே போகும், அதில் ஆன்லைன் ட்ரைனிங் ஃபார்ம்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இது வரும். ஓகேங்களா, இதில் வந்து என்னென்னா இதுலேயே கொடுத்துட்டாங்க T1னா என்ன, T3னா என்ன, T4னா என்ன, T5னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே இந்த டவுன்லோட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் கிளிக், அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து ஃபார்முக்கு போயிடும். அந்த ஃபார்மை நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு சைன் வாங்கிட்டு நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது. இன்டிமேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிடணும், அப்போ தான் வந்து அது அப்ரூவ் ஆகும். எக்ஸாம்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4500. நீங்கள் இன்டிமேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம T1 T4 ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து பே பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து அது அப்ரூவ் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கம்ப்ளீஷன் ஆஃப்டர் நம்ம சொன்னோம்ல T5A T5B. T5 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்ஸ் ஒரு வேளை நீங்கள் ஆல்ரெடி T5 ஃபார்ம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த T5A T5B வந்து அப்ளிகபிள் ஆகாது. இன்னும் நீங்கள் T5A அப்ளை பண்ணலை, நான் இன்னும் ட்ரைனிங்கில் தான் இருக்கேன், இல்லை இனிமேல் தான் ட்ரைனிங்கே என்ரோல் ஆக போகிறேன் அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் T5A T5B. ஓகேங்களா, ஸோ T5A வந்து எதுக்குன்னா அட்லீஸ்ட் 10 மந்த்ஸ் முடிச்சிருக்கணும். எக்ஸாமுக்கு ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க லைக் August 31 அப்படின்னு. T5B வந்து 15 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நான் இன்டிமேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அந்த T5B பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 15 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த போர்ட்டல் இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் லாகின். இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ரோல் ஆகிடும். அங்கே போனீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், கம்பெனி டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபார்மை வந்து நீங்கள் வித்தின் 30 டேஸ் ஜாயின் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அண்ட் தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். இப்போது ஜஸ்ட் நம்ம சும்மா கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபார்ம்ஸ்லாம் வந்து T4 ஃபார்ம் கிளிக் பண்ணலாம். நான் ஆர்கனைசேஷனில் தான் பண்ணேன். ஸோ இப்படி இருக்கும் ஃபார்ம் வந்து நேம் ஆஃப் த கம்பெனி ஆர்கனைசேஷனாக நம்ம என்ன ஆர்கனைசேஷன், அதோட அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் பர்சன் வித் டெசிக்னேஷன், நீங்கள் யார் மூலமாக உள்ளே போனீங்க, இல்லை உங்களோட மேனேஜர் யார் சைன் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய நேம் டீட்டெயில்ஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம டீட்டெயில்ஸ், நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன ஒர்க் ஏரியாஸில் வந்து அசைன் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஸ்டைஃபண்ட் எவ்வளோ, அண்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி CAO CS ஆர்டிகல்ஷிப்பையோ அது வந்து எக்ஸாம் பண்ணலை, நம்ம தனியாக தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம சைன் வாங்கிட்டு நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் சிக்னேச்சர், நம்மளோட ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் கொடுத்துட்டு நம்ம இது வந்து இந்த போர்ட்டலில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ரோல் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 3 டாட்ஸு. ஸோ இது வந்து என்னென்னு போட்டிருக்கு. இதில் வந்து நம்ம எதை வந்து அப்லோட் பண்ண போகிறோன்றது கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இமேஜை வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் தென் CMA ஆர்டிகல்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்டர் முடிச்சிருந்தால் தான் வந்து என்ரோல் ஆகணும் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இன்டர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று வரும் பார்த்தீங்களா, நீங்கள் இன்டர் எக்ஸாம் எழுதாமையே நான் சொல்கிறேன், இன்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அந்த நம்பரை வந்துட்டாலே யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் ஆர்டிகல்ஷிப். நீங்கள் அப்போவே கூட முடிச்சிடலாம், படிச்சுட்டே இன்டர் படிக்கும் போதே வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபைனல் படிக்கும் போது தான் முடிக்கணும், இல்லை இன்டர் முடிச்சதுக்கப்புறம் தான் முடிக்கணும்னா இல்லை. ஒரு சிலர் வந்து இன்டர் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் படிக்கிற வேலைலாம் முடிச்சிடலாம். ஃபைனல் கூட ஒரு குரூப் முடியல, ஒரு குரூப் வரைக்கும் நம்மளுக்கு எலிஜிபிள். ஆர்டிகல்ஷிப் போகணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. ஃபைனல் வந்து ஒரு குரூப் வரைக்கும் நம்மளுக்கு எலிஜிபிள். இன்னொரு குரூப் எழுதணும் அப்படின்றப்ப தான் நம்ம ஆர்டிகல்ஷிப் போகணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் அந்த ஒரு குரூப் வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம ஆர்டிகல்ஷிப் போயிட்டு அந்த இன்னொரு குரூப் படித்து எழுதிட்டு CMA ஃபினிஷ் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. பட் வந்து எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா CMA இன்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு
உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்த உடனே யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் ஆர்டிகல்ஷிப், நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கைஸ். அண்ட் தென் நம்ம சேனலில் சூனாக வந்து சிஎம்ஏ ஃபைனல் அண்ட் இன்டருக்கு வந்து மராத்தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் பி இன் த மிக்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ ஆல் த பெஸ்ட். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.